2 மாசமா ஆளே வராத ஒரு இடத்துல 2 நாள்ல நிரம்பி வழிஞ்சிருச்சு. ஆமாங்க, ஷார்ஜால புதுசா வைரல் ஆகிட்டு இருக்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அல்லையா கேனல் ஓபன் பண்ணி 2 months தான் ஆகுது. ஒரே ஒரு ரீல் வந்தது தான் போதும் ஹிடன் ஜம்முன்னு சொல்லிட்டு இப்போ இது இட்ஸ் நாட் ஹிடன் எனிமோர்னு ஆகிருச்சு. ஈத் ஹாலிடே டே 2 ஈவினிங் எங்கேயாவது போலான்னு தேடிட்டே இருக்கும் போது இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இந்த ஒரு ஸ்பாட் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தது. சார் இன்னும் உடனே கிளம்பி வந்தாச்சு. உண்மையா சொல்ல போனா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஷார்ஜால அல்கஸ்பா பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே சிமிலரா இருக்கும். இந்த இடத்துல மெயின் அட்ராக்ஷனா சொல்லப்படுற அல்லையா வாக்வே வந்து இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங்க தாண்டி போனாதான் பார்க்க முடியும். போற வழியிலேயே பிளாக் ஐலாண்ட கூட பார்க்கலாம். அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினதுமே கொஞ்சம் ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு 4-5 ஃபுட் ஸ்டால்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஷவர்மா, டீ கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலலாம் பெருசா கூட்டம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு டீயோட ரேட்டே 10 dirhams கிட்ட இருந்தது. ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா ஸ்டால் மட்டும் தான் இருந்தது, திங்ஸ் எதுவுமே இல்ல. இனிமே ஃபியூச்சர்ல வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க என்ட்ரி ஃபீன்னு நீங்க எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஆனா இந்த டெலஸ்கோப் மூலமா வானத்துல இருக்கிற இந்த மூணை பாக்குறதுக்கு நீங்க 10 dirhams பே பண்ணி ஆகணும். அதுவுமே நீங்க விருப்பப்பட்டாதான், இல்லைன்னா இந்த மாதிரி நேரடியாவே பாத்துக்கலாம். ஒரு வழியா ரொம்ப தூரமா நடந்து அந்த வாக்வேக்கு வந்தாச்சு. கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். வீடியோஸ் எல்லாம் எடுக்கவே முடியல, அந்த அளவுக்கு நிறைய கூட்டம். வீக் டேஸ்ல ஒரு ஈவினிங் டைம்ல ஃபேமிலியோட வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நைட் டைம்ல இவ்வளவு ஒரு கிரௌடுக்கு நடுவுல இந்த வியூ பாக்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் பிளசண்டா எனக்கு இல்ல. இனிமே வைரலான ரீல பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வீக் டேஸா பார்த்து போங்க.